Greetings aspirants, welcome to Kadiga Academy. So last ஒரு 1 weekல நம்ம ரிவைஸ் பண்றதுக்கான ஒரு முக்கியமான ஒரு வீடியோவா இது இருக்க போகுது. ஸோ செல் யூனிட் ஆஃப் லைஃப் இந்த லெசனை தான் நம்ம இந்த வீடியோல ரொம்ப குயிக்கா ரிவைஸ் பண்ண போறோம். ஸோ கொஞ்சம் ஆல்ரெடி ப்ரிப்பரேஷன்ல இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ கொஞ்சம் ஸ்பீடா தான் நம்ம ரிவைஸ் பண்ண போறோம். எது கீ பாயிண்ட்ஸ் எதெல்லாம் கொஸ்டின் வருமோ அது மட்டும் தான் நம்ம ஹைலைட் பண்ணி பார்க்க போறோம். ஓகே, சரி. யூனிட் ஆஃப் லைஃப்ல நம்ம வாட் இஸ் த செல் அப்படின்ற இந்த டாபிக்ல ஆண்டன் வான் லீவன்ஹாக் பத்தி பேசுவோம். இவர் தான் ஃபர்ஸ்ட் டைம் லிவிங் செல் அப்படின்றது என்னன்றத டிஸ்கிரைப் பண்ணிருப்பாரு. அண்ட் ராபர்ட் பிரவுன் அப்படின்றவர் வந்து நியூக்ளியஸ டிஸ்கவர் பண்ணிருப்பாரு. ரெண்டு சயின்டிஸ்டோட நேம் இங்க நீங்க நோட் பண்ணணும். அடுத்து செல் தியரி அப்படின்னு சொல்லும் போது நம்ம அகைன் ஒரு 3 சயின்டிஸ்டோட நேம் பார்க்கணும். அதுல மேத்தியாஸ் ஸ்லீடன், இவர் வந்து ஒரு ஜெர்மன் பாட்னிஸ்ட். இவர் பிளான்ஸ் அனலைஸ் பண்ணதுல பிளான்ஸ் கம்போஸ்ட் ஆஃப் எவ்ரி டிஷ்யூ மேட் அப் ஆஃப் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் செல்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பார். அதுக்கப்புறம் தியோடர் ஸ்வான் அப்படின்றவர் வந்து இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அனிமல் செல்ஸை வந்து அனலைஸ் பண்ணிருப்பாரு. இவர் வந்து ஒரு பிரிட்டிஷ் ஜுவாலஜிஸ்ட். ஓகே, இவர் வந்து ஒரு பிரிட்டிஷ் ஜுவாலஜிஸ்ட். அனிமல் செல்ஸ் அனலைஸ் பண்ணி அதுல அவுட்டர் மெம்பரேன், பிளாஸ்மா மெம்பரேன் அப்படின்னும், பிளான்ஸ்ல வந்து செல் வால் இருக்கும், அனிமல்ஸ்ல இருக்காதுன்னு சொல்லியிருப்பாங்க. இப்படி ரெண்டு பேரும் சேர்ந்து ஸ்வான் இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா proposed hypothesis that the bodies of animals and plants composed of cells and products of cells அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இவங்களுடைய செல் தியரி அப்படின்றது வந்து என்ன எக்ஸ்பிளைன் பண்ணல அப்படின்னா எப்படி நியூ செல்ஸ் ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்லல. அதை எப்படி ஃபார்ம் ஆகுன்னு சொன்னவர் தான் ருடால்ஃப் விர்ச்சோ. ஸோ ருடால்ஃப் விர்ச்சோ என்ன சொல்றாருன்னா செல்ஸ் ஏற்கனவே ஃபார்ம் ஆன செல்ஸ்ல இருந்து தான் ஃபார்ம் ஆகும் அப்படின்றத ஆம்னி செல்லுலா இ செல்லுலா இது வந்து கொஸ்டினை கேட்கறதுக்கான சான்ஸ் இருக்கு. 2025ல இந்த ஆம்னி செல்லுலா இ செல்லுலா அப்படின்றது யாரு சொன்னது அப்படின்னும், அண்ட் ஸ்வான் அண்ட் ஸ்லீடன் ஸ்வான் தியரிய யாரு மாடிஃபை பண்ணது அப்படின்னும் கேட்டாங்கன்னா ருடால்ஃப் விர்ச்சோ அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த இன்ட்ரடக்ஷன்ல மட்டும் நீங்க வந்து ஆண்டன் வான் லீவன்ஹாக், ராபர்ட் பிரவுன், ஸ்லீடன், ஸ்வான் அண்ட் ருடால்ஃப் விர்ச்சோ, ஸோ 5 சயின்டிஸ்டோட நேம ஒரு மேட்ச் டைப்ல கொஸ்டின் கேட்கலாம், நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து செல்லுனுடைய ஓவரால் வியூ அப்படின்னு சொல்லும் போது இந்த இடத்துல நம்ம வந்து நோட் பண்ண வேண்டிய கீவேர்ட், மற்ற பாயிண்ட்ஸ் எல்லாம் நமக்கு தெரியும். கீவேர்ட்ஸ் அப்படின்னா லிவிங் ஸ்டேட். ஒரு செல்லுனுடைய லிவிங் ஸ்டேட் அப்படின்றது நம்ம எதை சொல்லலாம் அப்படின்னா சைட்டோபிளாசம் சொல்லலாம். ஏன்னா எல்லா கெமிக்கல் ரியாக்ஷனும் மெட்டபாலிக் ஆக்டிவிட்டிஸும் சைட்டோபிளாசத்துல நடக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரி, ஒரு யூகேரியாட்டிக் செல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதனுடைய யூனிக்கான கேரக்டர் நியூக்ளியஸ் இருக்கிறது மட்டும் இல்ல, அதுல மெம்பரேன் பவுண்ட் ஆர்கனல்ஸும் இருக்கணும். அப்படி மெம்பரேன் பவுண்ட் ஆர்கனல்ஸ் வந்து இங்க நிறைய கொடுத்திருப்பாங்க, நம்ம எல்லாருக்குமே தெரியும். பட் ஒன்லி ஒன் ஆர்கனல் ப்ரோகேரியாட்டிக் செல்ஸ்ல மட்டுமே வந்து பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய ஒரு ஆர்கனலை நீங்க கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கணும், தட் இஸ் ரைபோசோம். ஏன்னா மத்த மெம்பரேன் பவுண்ட் ஆர்கனல் எதுவுமே ப்ரோகேரியாட்டிக் செல்ஸ்ல இருக்காது. சோ இந்த இடத்துல இது ஒரு ஸ்டேட்மெண்டா நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ரைபோசோம் செல்ஸ் லேக்ஸ் மெம்பரேன் பவுண்ட் ஆர்கனல். ஆனா ரைபோசோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நான் மெம்பரேன் பவுண்ட் ஆர்கனல் எல்லா யூகேரியாட் ப்ரோகேரியாட்டிக் செல்ஸ்லயும் இருக்கும். சோ நமக்கு இது வந்து அகைன் ஒரு கொஸ்டினா கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரி, இது எங்கெல்லாம் இருக்கும் அப்படின்னா ப்ரோகேரியாட் யூகேரியாட் செல்ஸ்னுடைய சைட்டோபிளாசம்ல இருக்கும். அது மட்டும் இல்லாம மைட்டோகாண்ட்ரியாக்குள்ளேயும் குளோரோபிளாஸ்ட்குள்ளேயும் அண்ட் ரைபோசோம் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம்னுடைய சர்ஃபேஸ் மேல இருக்கும். அப்ப யோசிச்சு பாருங்க எங்கெல்லாம் ரைபோசோம்ஸ் இருக்கும். முதல்ல ரைபோசோம்ஸ் ஆர் நான் மெம்பரேன் பவுண்ட் ஆர்கனல்ஸ், சைட்டோபிளாசம்ல இருக்கும். யூகேரியாட் ப்ரோகேரியாட்டிக் செல்ஸ்னுடைய சைட்டோபிளாசம்ல, அதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா மைட்டோகாண்ட்ரியாக்குள்ள, குளோரோபிளாஸ்ட்குள்ள, ஆன் தி சர்ஃபேஸ் ஆஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், இவ்வளவு எல்லா இடத்துலயுமே ரைபோசோம்ஸ் இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. அனதர் நான் மெம்பரேன் பவுண்ட் ஆர்கனல் வந்து சென்ட்ரோசோம். இது அனிமல் செல்ஸ்ல மட்டும்தான் இருக்கும். அண்ட் இதனுடைய ஃபங்க்ஷன் அப்படின்றது செல் டிவிஷன்ல இன்வால்வ் ஆகுறது. சரி, நம்ம வந்து செல்லுக்கு செல் சைஸும் அதனுடைய ஷேப்பும் மாறிக்கிட்டே இருக்கும். அப்படி நம்ம ஸ்மாலஸ்ட் செல்லா நம்ம பாக்குறது என்னன்னா மைக்கோபிளாஸ்மா, ஒன்லி 0.3 மியூமீட்டர் தான் இருக்கும். இது வந்து ப்ரீவியஸ்லி கேட்ட ஒரு கொஸ்டின். ஓகே, ப்ரீவியஸ் கொஸ்டின் இது. சரி, அடுத்து பாக்டீரியானுடைய சைஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 3 to 5 மில்லிமீட்டர் அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. இங்க மேட்ச் டைப்ல கேட்கலாம். மைக்கோபிளாஸ்மா, அதுக்கப்புறம் பாக்டீரியா. அப்புறம் ஒரு லார்ஜஸ்ட் சிங்கிள் செல் அப்படின்னா ஆஸ்ட்ரிச்னுடைய எக். ஹியூமனுடைய ரெட் பிளட் செல்ஸ் வந்து 7.0 மில்லிமீட்டர் இன் டயாமீட்டர். நமக்கு தெரியும் லாங்கஸ்ட் செல் அப்படின்னா அது நர்வ் செல்.
சோ இந்த இடத்துல வந்து வேரியஸ் ஷேப் வேரியஸ் ஸ்ட்ரக்சர்ஸ்ல செல்ஸ் இருக்குன்னு கொடுத்திருப்பாங்க. இதுவரையும் நீட்ல கேட்காத ஒரு கொஸ்டின் எது என்னன்னா எந்தெந்த ஷேப்ல எந்தெந்த செல்ஸ் இருக்குன்னு கேட்டது கிடையாது. இங்க வந்து பாத்தீங்கன்னா பிரான்ச்ட் அண்ட் லாங், எலாங்கேட்டட், ரவுண்ட் அண்ட் ஓவல், அதுக்கப்புறம் அமிபாய்டு, அப்புறம் ரவுண்ட் அண்ட் பைகான்கேவ், லாங் அண்ட் நேரோன்னு சொல்லிட்டு இந்த இமேஜஸ் கொடுத்து ஒருவேளை கொஸ்டின் கேட்கலாம், இல்லைன்னா அந்த கண்டென்ட்டை பேஸ் பண்ணி ஒரு மேட்ச் டைப் ஆஃப் கொஸ்டினும் கேட்கலாம். அடுத்து ப்ரோகேரியாட்டிக் செல் பத்தி பேசணும் அப்படின்னா முதல்ல எதெல்லாம் ப்ரோகேரியாட்னு தெரியணும். பாக்டீரியா, ப்ளூ கிரீன் ஆல்கே, மைக்கோபிளாஸ்மா அண்ட் ப்ளூரோ நிமோனியா லைக் ஆர்கானிசம்ஸ். சரி, இந்த ஆர்கானிசம்ஸ்னுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன? ஜெனரலி ஸ்மாலரா இருக்கும் பட் மல்டிப்ளை மோர் ரேபிட்லி தன் யூகேரியாட்டிக் செல். ஓகே, அடுத்து நம்ம நோட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா இந்த இடத்துல வேரியஸ் ஷேப்ஸ் அண்ட் சைஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த பாக்டீரியாஸ் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நம்ம இதெல்லாம் பயாலஜிக்கல் கிளாசிபிகேஷன் லெசன்ல நம்ம பார்த்திருப்போம், ரைட்? அதனால ஸ்ட்ரெயிட்டாவே நம்ம வந்து ப்ரோகேரியாட்னுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் போயிடலாம். சோ இதுல நம்ம நோட் பண்ண வேண்டிய ரொம்ப ரொம்ப யூனிக்கான ஒரு கேரக்டர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லா ப்ரோகேரியாட்ஸ்லயுமே செல் வால் இருக்கும், ஆனா எக்ஸப்ட் மைக்கோபிளாஸ்மா. இதை நம்ம ஆல்ரெடி எங்க பார்த்திருப்போம்னா பயாலஜிக்கல் கிளாசிபிகேஷன் லெசன்ல பார்த்திருப்போம். சோ எக்ஸப்ட் மைக்கோபிளாஸ்மா ரிமைனிங் ப்ரோகேரியாட்ஸ் ஹேவ் a cell wall. அடுத்து இதுல எந்த ஒரு கிளியரான வெல் டிஃபைன்டு நியூக்ளியஸ் இருக்காது அப்படின்றது another கேரக்டர். அண்ட் இந்த இடத்துல வந்து இட் இஸ் நாட் ஓவர்லாப்ட் பை எனி மெம்பரேன் இல்லையா? சோ அதை நம்ம ஆல்ரெடி கொடுத்திருப்பாங்க. சரி, இதை தாண்டி தேர்ட் இம்பார்ட்டன்ட் கேரக்டரா நீங்க என்ன நோட் பண்ணணும் அப்படின்னா இங்க எக்ஸ்ட்ரா சர்க்குலர் குரோமோசோமல் டிஎன்ஏ இருக்கும், அதுக்கு பேரு பிளாஸ்மிட். இது நம்ம பயோடெக்னாலஜி லெசன்ல படிச்சிருப்போம். இது வந்து இட் கிவ்ஸ் ரெசிஸ்டன்ஸ் டு ஆன்டிபயோட்டிக்ஸ். அது மட்டும் இல்ல, டிஎன்ஏ வந்து இந்த இடத்துல இட் இஸ் யூஸ் டு மானிட்டர் பாக்டீரியல் டிரான்ஸ்ஃபார்மேஷன். அப்ப இந்த இடத்துல வந்து 3-4 பாயிண்ட்ஸா நீங்க யாரை பத்தி படிச்சிருப்பீங்க அப்படின்னா பிளாஸ்மிட பத்தி படிச்சிருப்பீங்க. அண்ட் இதுக்கப்புறம் நீங்க நோட் பண்ண வேண்டிய இன்னொரு கீ பாயிண்ட்ஸ் என்னன்னா இந்த ப்ரோகேரியாட்ஸ்ல இந்த இடத்துல நான் பாத்தீங்கன்னா தெரியும் யூனிக் இன் த ஃபார்ம் ஆஃப் இன்க்ளூஷன்ஸ் சொல்லியிருப்பாங்க. லேட்டரா நம்ம இன்க்ளூஷன்ஸ்னா என்னன்னு பார்க்கலாம். அதை தாண்டி இந்த இடத்துல ஸ்பெஷலைஸ்டு டிஃபரன்ஷியேட்டட் ஃபார்ம் ஆஃப் செல் மெம்பரேனுக்கு மீசோசோம்ஸ்னு பேரு. இது இட்ஸ் எ கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர் ஆஃப் ப்ரோகேரியாட். நான் வச்சுக்கணும் மீசோசோம்ஸ். இதுவரையும் வந்து நமக்கு நிறைய கொஸ்டின்ஸ் வந்து மீசோசோம்ஸை பத்தி கேட்டது கிடையாது. சோ 2025ல இது கொஸ்டினா வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே, அண்ட் இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்ஃபோல்டிங்ஸ் ஆஃப் செல் மெம்பரேன். சோ மீசோசோம்ஸ் ஆர் ஸ்பெஷலைஸ்டு ஸ்ட்ரக்சர்ஸ் இன்ஃபோல்டிங்ஸ் ஆஃப் செல் மெம்பரேன் கொடுத்திருப்பாங்க. அண்ட் மோர் ஓவர் நீங்க நோட் பண்ண வேண்டிய இன்னொரு கீ பாயிண்ட் என்னன்னா இங்க இருக்கக்கூடிய செல்ஸ்னுடைய சைஸஸ் பாத்தீங்கன்னா PPLO அப்படின்றது 0.1 மியூமீட்டர் அண்ட் வைரஸஸ் வந்து 0.02ல இருந்து 0.2 மியூமீட்டர் அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. ஒரு டிபிக்கல் யூகேரியாட்டிக் செல்லுடைய சைஸும் மென்ஷன் பண்ணிருப்பாங்க 10 to 20 மியூமீட்டர். ஓகே, சோ இதை நோட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ப்ரோகேரியாட்டிக் செல்லுடைய என்வலப் அப்படின்னு பாத்தீங்கன்னா எஸ் மோர் காம்ப்ளெக்ஸான ஒரு என்வலப் இருக்கும். ஏன்னா 3 லேயர் ஸ்ட்ரக்சரா இருக்கும். அந்த 3 லேயர் ஸ்ட்ரக்சர் அவுட்டர் மோஸ்ட் லேயர் கிளைகோகாலெக்ஸ் followed by cell wall and another layer வந்து plasma membrane. இதுல இந்த கிளைகோகாலெக்ஸ் இருக்கு இல்லையா? இந்த 3 லேயர்னுடைய கலெக்டிவ் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ரொடெக்ஷன் தான். ஓகே, அது இந்த இடத்துல கிளியரா கொடுத்திருப்பாங்க. சிங்கிள் ப்ரொடெக்டிவ் யூனிட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ரைட், இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா பாக்டீரியாஸை நம்ம வந்து கிளாசிஃபை பண்றதுல இந்த இடத்துல கிராம் பாசிட்டிவ் கிராம் நெகட்டிவ்னு சொல்லுவோம். இந்த கிளாசிபிகேஷன் எதை பேஸ் பண்ணி சொல்லியிருப்பாங்கன்னா differences in the cell envelope and also response to the staining procedure. இந்த ரெண்டு கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸை பேஸ் பண்ணி இந்த பாக்டீரியாவை கிராம் பாசிட்டிவ் கிராம் நெகட்டிவ்னு பிரிச்சிருப்பாங்க. ரைட், இதுல கிளைகோகாலெக்ஸை பத்தி பேசணும் அப்படின்னா எஸ் அதுல ரெண்டு ஃபார்ம் இருக்கு. ஒன்னு ஒரு சில பாக்டீரியால அது லூஸ் ஷீட் ஸ்லைம் லேயரா இருக்கும், சில பாக்டீரியாஸ்ல திக் அண்ட் டஃபா இருக்கக்கூடிய கேப்சூலா இருக்கும். அண்ட் இட் இஸ் ஃபாலோட் பை இதுக்கு அடுத்து செல் வால் இருக்கும். அஃப்கோர்ஸ் வி நோ செல் வால் வந்து ஒரு ஷேப் மட்டும் கிடையாது, இது ஸ்ட்ரக்சரல் சப்போர்ட் அண்ட் ஆல்சோ ஒரு பாக்டீரியல் செல்ஸ் பர்ஸ்ட் கொலாப்ஸ் ஆகாமையும் இதை பாதுகாக்கும். சரி, இது ஃபாலோ பண்ணி இருக்கிறது தான் பிளாஸ்மா மெம்பரேன். இட் இஸ் செலக்டிவ்லி பர்மேபிள் இன் நேச்சர். ரைட், நமக்கு தெரியும். ஆனா இதுல இன்னொரு யூனிக்கான கேரக்டர் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை இந்த இடத்துல எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். என்ன அப்படின்னா இந்த பிளாஸ்மா மெம்பரேன் ப்ரோகேரியாட்னுடைய பிளாஸ்மா மெம்பரேன்
is similar structurally to that of eukaryotes. அப்ப eukaryote prokaryote நோட plasma membrane structurally there is a similarity. இத நோட் பண்ணிக்கணும். சரி, இப்போ இந்த பிளாஸ்மா மெம்பரேன்ல இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷலைஸ்டு டிஃபரன்ஷியேட்டட் ஃபார்ம் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம், மீசோசோம்ஸ். இந்த மீசோசோம்ஸ் have a different forms. என்னென்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா they form vesicles, tubules and lamellae மாதிரியான ஃபார்ம்ல வந்து மீசோசோம்ஸ் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மீசோசோம்ஸ் உடைய ஃபங்க்ஷன்ஸ் ப்ரோகேரியாட்ல என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு கிளியரா இந்த இடத்துல சொல்லியிருப்பாங்க. இதுவரையும் கொஸ்டின் கேட்டதே கிடையாது and you can expect a question from here. So நான் அதனால தான் இந்த இடத்துல 2025ல இது ஒரு கொஸ்டினா வரலாம்னு சொல்லியிருக்கேன். So செல் வால் ஃபார்மேஷனுக்கு, டிஎன்ஏ ரெப்ளிகேஷனுக்கு, டிஸ்ட்ரிபியூஷன் டு டாட்டர் செல்ஸ் and இது வந்து பிரைமரி. அதுக்கப்புறம் ரெஸ்பிரேஷன், செக்ரேட்டரி ப்ராசஸ் and also increase the surface area and enzymatic content. இந்த மாதிரி நிறைய ஃபங்க்ஷன்ஸ்ல பிளாஸ்மா மெம்பரேன் உடைய மாடிஃபிகேஷன் ஆன மீசோசோம் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. ரைட், இன்னும் சில பாக்டீரியாவா இருக்கக்கூடிய சைனோபாக்டீரியாஸ்ல இந்த மெம்பரேனோட எக்ஸ்டென்ஷன் வந்து குரோமட்டோஃபோர்ஸ் சொல்லக்கூடிய ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கும், இதுல பிக்மெண்ட்ஸ் இருக்கும்னு சொல்லியிருப்பாங்க. ஓகே, சோ இது சைனோபாக்டீரியா, அதுல குரோமட்டோஃபோர்ஸ், அதுல பிக்மெண்ட் இருக்கு. ரைட், இப்போ ஒரு பாக்டீரியல் செல் வந்து மொட்டைலா நான் மொட்டைலான்னு நம்ம எதை வச்சு கண்டுபிடிக்கலாம்னா இந்த செல் ஹாவ் அ ஃபிளாஜெல்லம், அது வந்து மொட்டைலா இருக்கும். அந்த ஃபிளாஜெல்லம் அப்படின்றது செல் வால்ல இருந்து ஃபார்ம் ஆகுற ஒரு ஸ்ட்ரக்சர். இட்ஸ் நாட் எ செல் மெம்பரேன், இட் இஸ் எ செல் வால் ஸ்ட்ரக்சர். இதுல வந்து பாத்தீங்கன்னா அதனுடைய நம்பரும் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ஃபிளாஜெல்லா வேரி ஆகும். நான் இந்த டயக்ராம்ஸ் கொடுத்திருக்கேன். You can see that there are different changes. ஸ்ட்ரக்சராவும் நிறைய மாறி இருக்கும். சரி, ஒரு ஃபிளாஜெல்லம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுல 3 ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கும். ஃபிலமெண்ட், ஹூக், பேசல் பாடி. அதுல ஃபிலமெண்ட் தான் லாங்கஸ்ட் போர்ஷனா இருக்கும். ஓகே, ரைட். அபார்ட் ஃப்ரம் திஸ் ஃபிளாஜெல்லம், the bacterial cell will also produce other kind of structures called pili and fimbriae. இதுல these two structures do not play any role in the motility. இது வந்து அகைன் நம்ம கொஸ்டினா எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இந்த இடத்துல. ஓகேவா, ரைட். இந்த வாட் இஸ் பைலி, பைலின்னு கொடுத்தா நமக்கு ஒரு மேட்ச் டைப்ல என்ன கேட்கலாம், இது ஒரு எலாங்கேட்டட் டியூபுலர் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு கொடுக்கலாம். எலாங்கேட்டட் டியூபுலர் ஸ்ட்ரக்சர் அப்படின்னா பைலி. சோ வாட் இஸ் பிம்பிரியே, பிம்பிரியன்றது பிரிஸ்டல் லைக் ஃபைபர் அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. சோ which is bristle like fiber, fimbriae, which is elongated tubular structure, pili. So what is the role of these structures? These structures used to attach with something, rocks illa host organism oda in the bacteria ஒட்டுறதுக்கு attachmentக்கு யூஸ் ஆகுற structures தான் இந்த பைலியும் fimbriae. Okay, right. Now let me talk about another very important characteristic feature of prokaryote, that is ribosomes and inclusion bodies. நமக்கு தெரியும் 70s ரைபோசோம் தான் ப்ரோகேரியாட்ல இருக்கு. அதுல லார்ஜர் சப்யூனிட் 50s, ஸ்மாலர் சப்யூனிட் 30s. Yes, ribosomes are the place where protein synthesis takes place. நமக்கு தெரியும் இதுல சிங்கிள் mRNA வந்து அட்டாச்சா இருக்கும்னு ரைபோசோம்ஸோட. நமக்கு தெரியும் அந்த ரைபோசோம்ஸ் வந்து mRNA ஓட அட்டாச் ஆகும். அதுக்கு பாலிசோம்ஸ், பாலி ரைபோசோம்ஸ். இது வந்து PYQ தான். பாலி ரைபோசோம்ன்றது ஆல்ரெடி கேட்ட கொஸ்டின். பட் இதுவரையும் கேட்காதது எங்க அப்படின்னா இன்க்ளூஷன் பாடிஸ் கேட்கலாம். சோ இன்க்ளூஷன் பாடிஸ்னா என்னன்னு ஒரு 2 பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. They are reserve materials and they are not bound any membrane. Okay, they are not bound by any membrane. அதுக்கப்புறம் எக்ஸாம்பிள்ஸ் தான். சார் இந்த எக்ஸாம்பிள் நாங்க எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது, செல் யூனிட் ஆஃப் லைஃப்ல கிரானியூல்ஸ் அப்படின்ற வார்த்தைய நீங்க வேற எங்கேயுமே பார்க்க முடியாது. சோ கிரானியூல்ஸ், சைனோபைசியன், கிளைகோஜன், பாஸ்பேட், கிரானியூல்ஸ் முடிஞ்சா you should know they are inclusion bodies. Okay, அதுக்கப்புறம் நம்ம நோட் பண்ண வேண்டியது கேஸ் வாக்யூல் அப்படின்றது கிரீன், பர்பிள் அண்ட் கிரீன் போட்டோசிந்தெட்டிக் பாக்டீரியால இருக்கும். இதுவும் இதுவரையும் கொஸ்டினா கேட்டது கிடையாது, இதுவும் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சோ இதுவரையும் நம்ம என்ன படிச்சிருக்கோம் அப்படின்னா ப்ரோகேரியாட்டிக் செல்லை பத்தி படிச்சிருக்கோம். இப்போ நம்ம யூகேரியாட்டிக் செல்லை பத்தி டீடைலா பார்த்துடலாம். இதெல்லாம் யூகேரியாட்டிக் செல்லுக்கு எக்ஸாம்பிள்ன்றது இங்க நம்ம பார்க்கிறோம். புரோட்டிஸ்டா, பிளான்ட்ஸ், அனிமல்ஸ், ஃபங்கை. சோ நம்ம வந்து ஒரு யூகேரியாட்டிக் செல் வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா அதுல நிறைய படிச்சிருக்கோம், அதுல ஆர்கனல்ஸ் இருக்கும் எல்லாமே. பட் ஸ்ட்ரெயிட்டாவே நம்ம வந்து டிஃபரன்ஸை பார்த்துலாம். பிளான்ட் செல்ஸ்க்கும் அனிமல் செல்ஸ்க்கும் என்ன டிஃபரன்ஸ்னு எல்லாருக்குமே தெரியும். செல் வால் இருக்கும், இருக்காது. அதை தாண்டி பிளாஸ்டிட், வாக்யூல்ஸ் இதெல்லாம் வந்து பிளான்ட் செல்ஸ்ல மட்டும்தான் இருக்கும், அனிமல் செல்ஸ்ல இருக்காது. சரி, ஆனா நம்ம இங்க நோட் பண்ண வேண்டிய ஒரு யூனிக்கான கேரக்டர் யூகேரியாட்ஸ்ல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதனுடைய டிஃபரன்சஸ்ல
சி பிளாஸ்மோடெஸ்மேட்டல் கனெக்ஷன்ஸ் பிளான்ட்ஸ்ல மட்டும்தான் இருக்கும். அதே மாதிரி அனிமல் செல்ஸ்ல மைக்ரோவெல்லை மட்டும்தான் நீங்க பார்க்க முடியும். பிளான்ஸ் இது அனிமல் செல்ஸ்ல மட்டும்தான் இந்த மைக்ரோவெல்லைய கண்டென்ட்டா நீங்க பார்க்க முடியும். அண்ட் சென்ட்ரியோல் மைக்ரோவெல்லை நீங்க அனிமல் செல்ஸ்ல மட்டும்தான் பார்க்க முடியும், பிளான்ட் செல்ஸ்ல பார்க்க முடியாது. அப்போ பிளான்ட் செல்ஸ்ல வேக்யூல், மிடில் லாமெல்லா, அப்புறம் பிளாஸ்மோடெஸ்மேட்டா இது நீங்க பிளான்ட் செல்ஸ்ல மட்டும்தான் பார்க்க முடியும். பட் நமக்கு புக்ல இல்லாத கண்டென்ட்ல இல்லாத ஒரு ஆர்கனல் பெராக்சிசோம், இது வந்து பிளான்ட் செல்ஸ்லயும் இருக்கும், அனிமல் செல்ஸ்லயும் இருக்கும். சோ இந்த ஒரு ஸ்ட்ரக்சரல் டிஃபரன்சஸ் பேஸ் பண்ணி கூட கொஸ்டின் வந்து கேட்கலாம். இப்போ நம்ம யூகேரியாட்டிக் செல்லை பத்தி படிக்கும்போது அதனுடைய மெம்பரேனை பத்தி பாக்குறோம் அப்படின்னா 1950 வரையும் தான் நமக்கு வந்து 50ல இருந்து தான் அந்த ஸ்ட்ரக்சர் கிளியரா ரிவீல் ஆகுது. அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிருப்பாங்கன்னா கெமிக்கல் ஸ்டடிஸ் பண்ணிருப்பாங்க. எந்த செல் வச்சு பண்ணாங்கன்னு கொஸ்டின் கேட்டா ஹியூமன் ரெட் பிளட் செல்ஸ். அதுபடி பார்க்கும்போது இந்த மெம்பரேன்ல லிபிட்ஸ் அண்ட் புரோட்டீன்ஸ் இருக்கிறது தெரியுது. அதுல லிபிட்ஸ்ல பாஸ்போ லிபிட்ஸ் இருக்கணும், அது பை லிபிட் லேயர்ல இருக்கணும். அதுல ஒரு ஹெட் ஹைட்ரோபிலிக் ஹெட்னும் அதனுடைய டெய்ல் ஹைட்ரோபோபிக்காவும் இருக்கும். ஏன்னா டெய்ல்ஸ்ல வந்து அந்த அக்வாட்டிக் என்விரான்மெண்ட்ல அதனோட ஹைட்ரோ கார்பன்ஸ் வந்து டேமேஜ் ஆகும், அதை தடுக்கணுன்றதுக்காக. ஓகே, அண்ட் அதுக்கப்புறம் என்ன தெரிய வருது அப்படின்னா இதுல இன்னொரு முக்கியமான கேரக்டர் என்னன்னா கொலஸ்ட்ராலும் இதுல இருக்கு, பிளாஸ்மா மெம்பரேன்ல கண்டுபிடிச்சிருப்பாங்க. சரி, செகண்ட் இன்வெஸ்டிகேஷன் வந்து பயோகெமிக்கல் இன்வெஸ்டிகேஷன். இந்த இன்வெஸ்டிகேஷன்ல அடிஷனலா என்ன தெரியுதுன்னா மெம்பரேன்ல கார்போஹைட்ரேட்ஸும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு மெம்பரேன்ல புரோட்டீன் லிபிட்ஸ்னுடைய அந்த காம்போசிஷன் பர்சன்டேஜ் வைஸ் வேரி ஆகும். இப்போ ஆர்பிசில 52% புரோட்டீன்ஸ் இருக்கும், 40% தான் லிபிட்ஸ் இருக்கும். இப்போ இந்த புரோட்டீன்ஸை நம்ம ரெண்டு கேட்டகரியா பிரிக்கலாம். எதை பேஸ் பண்ணி? ஈஸ் ஆஃப் எக்ஸ்ட்ராக்ஷன், எக்ஸ்ட்ராக்ஷன் எடுக்கிற அந்த ஒரு மெத்தடை பேஸ் பண்ணி இன்டெகிரல் பெரிஃபெரல் புரோட்டீன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். பெரிஃபெரல்னா வெளியில இருக்கிறது, இன்டெகிரல் அப்படின்னா பார்ஷியலாவோ டோட்டலாவோ பரீட் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அண்ட் இந்த டயக்ராமை பேஸ் பண்ணி கூட உங்களுக்கு கொஸ்டின் வரலாம். சோ இதுல வந்து எது பெரிஃபெரல் புரோட்டீன், எது சுகர், எது இன்டெகிரல் புரோட்டீன் அப்படின்றத நோட் பண்ணிக்கணும். ஓகேவா? ரைட். அடுத்து இந்த மெம்பரேனை பத்தி பேசும்போது இந்த மெம்பரேனுக்கான ரொம்ப கிளியரான ஒரு ஸ்ட்ரக்சர் 1950 அந்த இயர் வந்து ரொம்ப முக்கியம். ஒரு நிமிஷம். 1972ல சிங்கர் அண்ட் நிக்கோல்சன் அப்படின்றவங்க வந்து ஒரு இம்ப்ரூவ்டு மாடல் ஆஃப் ஸ்ட்ரக்சர் ஆஃப் செல் மெம்பரேன் அப்படின்றத ப்ரொபோஸ் பண்ணிருப்பாங்க. இதுவும் வந்து பாத்தீங்கன்னா ப்ரீவியஸ் கொஸ்டின் தான், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான். இதுவும் ஆல்ரெடி கேட்டிருக்காங்க, பட் ரிப்பீட் பண்ணலாம். ஓகே, சோ இது வந்து ஃப்ளூயிட் மொசைக் மாடல் அப்படின்னு சொல்றோம். இது வந்து ஒரு குவாசி ஃப்ளூயிட் நேச்சர்ல தான் லிபிட்ஸ் இருக்கணும், அதுல இருக்கக்கூடிய புரோட்டீன்ஸ் லேட்டரல் மூவ்மெண்ட்ல இருக்கும் அப்படின்னும், எந்த அளவுக்கு மூவ் ஆகுது அப்படின்றது அதனுடைய ஃப்ளூயிடிட்டியை மெஷர் பண்றதுக்கு யூஸ் ஆகுதுன்னு இந்த இடத்துல கொடுத்திருப்பாங்க. இதை நோட் பண்ணிக்கங்க. அதுக்கடுத்து இந்த ஃப்ளூயிட் நேச்சர் வேற எந்தெந்த ஃபங்க்ஷன்ஸ்க்கு யூஸ் ஆகுதுன்னு கேட்டா இந்த இடத்துல கொடுத்திருப்பாங்க. செல் growth, formation of intercellular junction, secretion, endocytosis, cell division. See, we already saw that மியூசோசோம் உடைய ஃபங்க்ஷன்ஸ். இப்போ நம்ம செல் மெம்பரேனுடைய அந்த ஃப்ளூயிடிட்டினுடைய ஃபங்க்ஷன்ஸை பார்த்துட்டு இருக்கோம். அண்ட் இதுக்கப்புறம் நமக்கு தெரியும் இட்ஸ் ஆக்ட் அஸ் எ டிரான்ஸ் மெம்பரேன் கண்டென்ட் இல்லையா? இதை தாண்டி தான் செல்லுக்கு உள்ளேயும் வெளியவும் மாலிகுல்ஸ் வந்து மூவ் ஆகும். அப்படி 3 விதத்துல வந்து இங்க டிரான்ஸ்போர்டேஷன் நடக்கிறதா இந்த புக்ல கொடுத்துருப்பாங்க. பாசிவ் டிரான்ஸ்போர்ட், ஹை கான்சென்ட்ரேஷன்ல இருந்து லோ கான்சென்ட்ரேஷனுக்கு எந்த ஒரு எனர்ஜி இல்லாம மூவ் ஆகுறத பாசிவ்னு சொல்லுவோம். அதுல ஆஸ்மோசிஸ், வாட்டர் வந்து ஹை மாலிகுலர் ஹை கண்டென்ட்ல இருந்து லோ கண்டென்ட்க்கு வந்து டிஃபியூஷன் ஆகி போகும். அடுத்து ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட், இந்த இடத்துல பம்ப் எனர்ஜி யூஸ் ஆகும் ஏடிபி ஃபார்முல அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. நெக்ஸ்ட் நம்ம நோட் பண்ண வேண்டியது யூகேரியாட்டிக் செல்லுல செல் வால், எஸ்பெஷலி செல் வால் இருக்கிற 2 ஆர்கானிசம் பத்தி இங்க மென்ஷன் பண்ணிருப்பாங்க, ஃபங்கை அண்ட் பிளான்ட்ஸ். சோ நம்ம முதல்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல செல் வால்னுடைய ரோல் என்னன்னா, எஸ் இட் ப்ரொவைட் ஸ்ட்ரக்சர், ஷேப், ப்ரொடெக்ஷன் எல்லாத்தையும் தாண்டி செல் டு இன்டராக்ஷனுக்கும் இது யூஸ் ஆகுன்னு சொல்லியிருப்பாங்க. ரைட். இப்போ நமக்கு 2 எக்ஸாம்பிள் கொடுத்திருக்காங்க. ஆல்கேனோடைய செல் வால்ல என்னெல்லாம் இருக்கும்னு ஒரு கொஸ்டின் கேட்கலாம். இதுவும் நம்ம 2025ல எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். செல்லுலோஸ், கேலக்டன்ஸ், மேனன்ஸ், அதுக்கப்புறம் கால்சியம் கார்பனேட்ன்ற மினரலும் இதுல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பிளான்ட்னுடைய செல் வால்ல செல்லுலோஸ், ஹெமிசெல்லுலோஸ், பெக்டின்ஸ், புரோட்டீன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க.
இப்போ ஒரு செல் வாலை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த செல் வால்ல 2 லேயர்ஸ் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் உள்ள வெளியில இருக்க இந்த ரெட் கலர்ல இருக்கிறது நீங்க பிரைமரி செல் வால்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுக்கு உள்ள டுவர்ட்ஸ் தி மெம்பரேன் சைடுல இன்னர் செகண்டரி செல் வால் வந்து ஃபார்ம் ஆகும். அதுக்கப்புறம் பிரைமரி செல் வாலுக்கு வெளியில அதாவது மிடில் லேயர்ல வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகும். அதுக்கு பேரு மிடில் லேமெல்லா. இந்த மிடில் லேமெல்லாவில் என்ன இருக்கும் அப்படின்னா கால்சியம் பெக்டேட் இருக்கும். மறந்துடாதீங்க, ஆல்கேல கால்சியம் கார்பனேட், இங்க கால்சியம் பெக்டேட் இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. இது வந்து இங்க வந்து டிரான்ஸ்வர்ஸ் செக்ஷன்ஸ் அதாவது பிளாஸ்மோடெஸ்மேட்டல் கனெக்ஷன்ஸ் மூலமா ஒரு செல்ல இன்னொரு செல்லோட கனெக்ட் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. ஓகே, சோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது யூகேரியாட்டிக் செல்லினுடைய எண்டோமெம்பரேன் சிஸ்டம். இந்த எண்டோமெம்பரேன் சிஸ்டம்ல இருந்து ஆல்ரெடி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. எண்டோமெம்பரேன் சிஸ்டம்ல யாரெல்லாம் இருக்க மாட்டாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எஸ், எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், கோல்கி காம்ப்ளெக்ஸ், லைசோசோம்ஸ், வாக்யூல்ஸ் அப்படின்றது இதுல இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர்ஸ். அண்ட் இதுல வந்து பாத்தீங்கன்னா மற்ற ஸ்ட்ரக்சர்ஸ் எதுவுமே இதோட இருக்காது. ஏன் இதுல இவ்வளோத்தையும் பிளேஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னா தே ஆர் ஸ்ட்ரக்சரலி ஒன்னோட ஒண்ணு ஃபங்க்ஷனலா வந்து கோஆர்டினேஷன்ல இருக்கும்னு சொல்லியிருப்பாங்க. சரி, எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் பத்தி படிக்கும்போது என்னென்ன பாயிண்ட்ஸ் ரொம்ப குயிக்கா ஞாபகம் வச்சுக்கணும். ரொம்ப சிம்பிள். நியூக்ளியஸ்னுடைய அவுட்டர் மெம்பரேன் எக்ஸ்டென்ஷன் தான் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். இதுல 2 கம்பார்ட்மெண்ட் இருக்கும். லூமினல், எக்ஸ்ட்ரா லூமினல் கம்பார்ட்மெண்ட் இருக்கும். இதை பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்கலாம். சோ அதுக்கு அடுத்து வந்து ரைபோசோம்ஸ் இருந்தா ரஃப் எண்டோபிளாஸ்மிக், இல்லனா ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் புரோட்டீன் சிந்தசிஸ் செக்ரீஷன்ல இன்வால்வ் ஆகும்னு சொல்லியிருப்பாங்க. அண்ட் ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் லிபிட் சிந்தசிஸ்ல இன்வால்வ் ஆகணும். அனிமல்ஸ்ல லிபிட் லைக் ஸ்டீராய்டு ஹார்மோன் ஃபார்மேஷனுக்கும் இது யூஸ் ஆகும்னு சொல்லியிருப்பாங்க. ரைட், அடுத்து இந்த எண்டோமெம்பரேன் சிஸ்டம்ல இருக்கக்கூடிய இதோட பக்கத்துல இருக்கக்கூடிய இன்னொரு ஆர்கனல் தான் கோல்கி அப்பாரட்டஸ். இந்த கோல்கி அப்பாரட்டஸ் அப்படின்றது வந்து அதுல இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர்ஸ்க்கு சிஸ்டர் நேம் சொல்லுவாங்க. இந்த சைஸை பேஸ் பண்ணி கூட கேட்கலாம், சைஸை நோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த கோல்கி காம்ப்ளெக்ஸ்ல இருக்கக்கூடிய அந்த சிஸ்டர்னேல 2 ஃபார்ம் இருக்கும். ஒன்னு வந்து கான்வெக்ஸ் சிஸ், இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா கான்வெக்ஸ் அதாவது கான்கேவ் டிரான்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஒரு சிஸ் ஃபேஸ், ஒரு டிரான்ஸ் ஃபேஸ் கொடுத்திருப்பாங்க. அண்ட் யூ மஸ்ட் நோ வாட் இஸ் த ஃபங்க்ஷன் பிட்வீன் சிஸ் அண்ட் டிரான்ஸ் அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. இது ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா நல்ல கவனிங்க, தே என்டர்லி டிஃபரெண்ட் பட் இன்டர் கனெக்டட் என்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் இங்க கொடுத்திருப்பாங்க. இது 2025ல நம்ம கொஸ்டினை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அடுத்து கோல்கி அப்பாரட்டஸ்னுடைய முக்கியமான ஃபங்க்ஷன் என்னன்னா மெட்டீரியல்ஸை பேக் பண்ணி வெளியில அனுப்புறது. வெசிகல்ஸ் ஃபார்ம்ல, ஓகே, வெசிகல் ஃபார்ம்ல பேக் பண்ணி வெளியில அனுப்புறது. அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம், இது எப்பவுமே யாரோட அசோசியேட்டடா இருப்பாங்க அப்படின்னா எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம்ல. இன்னொரு முக்கியமான பாயிண்ட், கோல்கி அப்பாரட்டஸ்ல தான் கிளைகோப்ரோட்டீன்ஸ், கிளைகோலிபிட்ஸ் அப்படின்றது சிந்தசைஸ் ஆகுதுன்னு சொல்லியிருப்பாங்க. இதுவும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான். ஓகேவா, ரைட். அடுத்து நம்ம நோட் பண்ண வேண்டியது லைசோசோம்ஸ். நமக்கு லைசோசோம் பத்தி பேசும்போது 2 பாயிண்ட் கிளியரா ஞாபகம் வச்சுக்கணும். இது ஒரு மெம்பரேன் பவுண்ட் ஸ்ட்ரக்சர். கோல்கி அப்பாரட்டஸ்னுடைய பேக்கேஜிங் மூலமா ஃபார்ம் ஆன ஆர்கனல். இந்த ஆர்கனல்ல ஹைட்ரோலைட்டிக் என்சைம்ஸா இருக்கக்கூடிய லிபேஸ், புரோட்டீஸ், கார்போஹைட்ரேட்ஸ் இருக்கும் அப்படின்னும் இந்த கார்போஹைட்ரேட், புரோட்டீன், லிபிட்ஸ், நியூக்ளிக் ஆசிட்ஸை டைஜஸ்ட் பண்றதுக்கு இந்த என்சைம்ஸ் யூஸ் ஆகுதுன்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்து வேக்யூல். வேக்யூல் அப்படின்றது நமக்கு தெரியும், ஒரு 90% ஆஃப் ஸ்பேஸை ஆக்கிபை பண்ணிருக்கக்கூடிய ஒரு ஆர்கனல். இது வந்து ஒரு மெம்பரேன் பவுண்ட் ஸ்பேஸ்ன்னு கொடுத்திருப்பாங்க. இதுல வந்து என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா வாட்டர், சாப், எக்ஸ்கிரீட்டரி ப்ராடக்ட் அண்ட் எதெல்லாம் யூஸ் ஆகாத மெட்டீரியல்ஸ் எல்லாமே இதுல இருக்கும். இதனுடைய மெம்பரேனுக்கு பேர் என்னன்னா டோனோபிளாஸ்ட் அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. இந்த டோனோபிளாஸ்டனுடைய வேல் என்னன்னா அகைன்ஸ்ட் தி கான்சென்ட்ரேஷன் கிரேடியன்ட்டை பேஸ் பண்ணி உள்ளுக்குள்ள நிறைய மாலிகூல்ஸை டிரான்ஸ்பர் பண்ணும். அதாவது செல்லுடைய சைட்டோபிளாசம்ல இருக்கிற கான்சென்ட்ரேஷனை விட இந்த வேக்யூல்ல கான்சென்ட்ரேஷன் லெவல் அதிகம்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்து அமீபால கான்ட்ராக்டல் வேக்யூல் அது இருக்கும். அது ஆஸ்மோ ரெகுலேஷனுக்கும் எக்ஸ்கிரீஷனுக்கும் இருக்கும்னு கொடுத்திருப்பாங்க. இது இதுவரையும் கேட்காத ஒரு கொஸ்டின். அதே மாதிரி புரோட்டிஸ்டால ஃபுட் வேக்யூல்ஸ் இருக்கும். அது ஃபுட் பார்ட்டிகல்ஸை எங்கல்ஃப் பண்ண யூஸ் ஆகும். இதுவும் கொஸ்டினே கேட்காத ஒரு ஏரியா, கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அடுத்து நம்ம மைட்டோகாண்ட்ரியா பத்தி பேசலாம். மைட்டோகாண்ட்ரியா அப்படின்ற இந்த ஆர்கனலை நம்மால வந்து ஸ்டெயின் பண்ணாம பார்க்க முடியாது. சோ அதனால வந்து ஸ்டெயினிங் இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி இதனுடைய நம்பர் ஒரு செல்லுனுடைய பிசியலாஜிக்கல் ஆக்டிவிட்டியை பேஸ் பண்ணி மாறும் அப்படின்னும்
இதனுடைய சைஸும் இந்த இடத்துல கொடுத்திருப்பாங்க அண்ட் சாசேஜ் ஷேப்ல இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. சோ ரொம்ப யூனிக்கான கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு தெரிய வேண்டியது இதுல ரெண்டு அவுட்டர் மெம்பரேன் இன்னர் மெம்பரேன் இருக்கும். ஒவ்வொரு மெம்பரேன்லயும் என்சைம்ஸ் இருக்கும், உள்ள மேட்ரிக்ஸ் இருக்கும். மேட்ரிக்ஸ்ல என்னெல்லாம் இருக்கும் அப்படின்றதுதான் கொஸ்டின் ஏரியா. இதுவரையும் அதுல நிறைய கொஸ்டின் கேட்கல. அப்படி கேட்டாங்க அப்படின்னா இப்ப என்னெல்லாம் கேட்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு இது பவர் ஹவுஸ் ஆஃப் தி செல் எல்லாம் தெரியும். நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட் என்னன்னா சிங்கிள் சர்க்குலர் டிஎன்ஏ இருக்கும், அது மட்டும் இல்லாம ஆர்என்ஏ மாலிகூல்ஸ் இருக்கும் அண்ட் ரைபோசோம் இருக்கும். ஆனா 70s இருக்கும். இட் இஸ் a eukaryotic organelle even though it consists 70s ரைபோசோம் அப்படின்னும், அது மட்டும் இல்லாம இதுக்கு தேவையான புரோட்டீனை இதே சிந்தசைஸ் பண்ணிக்கும். ரொம்ப முக்கியமான விஷயம், இட் இஸ் டிவைடட் பை ஃபிஷன். ஓகே, சோ ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ் தான். நிறைய பாயிண்ட்ஸ் நம்ம செல் ரெஸ்பிரேஷன் லெசன்ல படிச்சிருக்கோம். இதுல அடுத்து நம்ம பார்க்க போறது பிளாஸ்டிக்ஸ். பிளான்ட் அண்ட் யூக்ளினைட்ஸ்ல மட்டுமே இருக்கக்கூடிய ஆர்கனல், ரொம்ப பெரிய அளவுல இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா 3 டைப்ஸ் நம்ம பார்க்க போறோம். குளோரோபிளாஸ்ட், குரோமோபிளாஸ்ட், லீகோபிளாஸ்ட். அப்கோர்ஸ் குளோரோபிளாஸ்ட்ல குளோரோஃபில் இருக்கும், சன்லைட் அப்சர்வ் பண்ணி போட்டோசிந்தசிஸ்க்கு யூஸ் ஆகும். நெக்ஸ்ட் ரொம்ப முக்கியமானது ஃபேட் சாலிபிள் கரோட்டினாய்டு பிக்மெண்ட்ஸ் குரோமோபிளாஸ்ட்ல இருக்கும். இதுல கரோட்டின், ஜாந்தோபில்ஸ் மாதிரியான பிக்மெண்ட்ஸ் இருக்கும். இது பிளான்ட்ஸ்க்கு எல்லோ, ஆரஞ்சு, ரெட் கலரை கொடுக்கறதுக்கு காரணமா இருக்கும். அதுக்கு அடுத்து நம்ம பார்க்க போறது கலர்லெஸ் பிக்மெண்ட்ஸ், லீகோபிளாஸ்ட். இதனுடைய ஃபங்க்ஷன் என்னன்னா ஸ்டோரேஜ். ஸ்டோரேஜ்ன்றது அமைலோபிளாஸ்ட் அப்படின்றது கார்போஹைட்ரேட்டை ஸ்டோர் பண்ணும். அண்ட் எக்ஸாம்பிள் ஸ்டார்ச் பொட்டேட்டோல. இலியோபிளாஸ்ட்ல ஆயில் அண்ட் ஃபேட்ஸ் ஸ்டோர் ஆயிருக்கும். அண்ட் லாஸ்டா நம்ம நோட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல அலிரோபிளாஸ்ட். அலிரோபிளாஸ்ட்ல என்ன ஸ்டோர் ஆயிருக்கும்னா புரோட்டீன்ஸ் ஸ்டோர் ஆயிருக்கும். இதுவும் நம்ம 2025ல மேத்ஸ் டைப் ஆஃப் கொஸ்டின்ல எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அடுத்து குளோரோபிளாஸ்ட பத்தி பேசும்போது அதனுடைய சைஸ், ஒரே ஒரு செல்லுக்குள்ள ஒரே ஒரு குளோரோபிளாஸ்ட் இருக்கிறது கிளாமிடோமோனஸ்ல, ஆல்கேல 20 to 40 கொடுத்திருப்பாங்க. நான் மைட்டோகாண்ட்ரியாக்கு சொன்ன மாதிரியே இதுவும் நம்ம ஆல்ரெடி போட்டோசிந்தசிஸ் லெசன்ல கிளியரா படிச்சிருப்போம். இந்த இடத்துல நீங்க நோட் பண்ண வேண்டிய முக்கியமான கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர் என்னன்னா இதுல டபுள் ஸ்ட்ராண்டட் சர்க்குலர் டிஎன்ஏ மாலிகுல் இருக்கும், அந்த ரைபோசோம்ஸ் இருக்கும். ரைபோசோம்ஸ் என்ன டைப் அப்படின்னா 70s ரைபோசோம் அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. இந்த பாயிண்ட்ஸை அடிஷனலா நோட் பண்ணிக்கோங்க. சரி, யூகேரியாட்னுடைய ரைபோசோம்னு பேசும்போது தான் நம்ம ஜார்ஜ் பாலேட் அப்படின்ற ஒரு சயின்டிஸ்ட ஞாபகம் வச்சுக்கணும். இவர் தான் இதை முதல் தடவை வெளியில எடுத்திருப்பாரு. அண்ட் இதுலயும் எந்த மெம்பரேனும் இருக்காது. இது நம்ம 80s அப்படின்னு சொல்லுவோம். இதுல இருக்கக்கூடிய லார்ஜர் சப் யூனிட் 60s, ஸ்மாலர் சப் யூனிட் 40s. வாட் இஸ் எஸ் அப்படின்னா இட் இஸ் ஸ்வெட்பர்க் யூனிட். இது எதுக்கு யூஸ் பண்றாங்க? செடிமெண்டேஷன் கோஎஃபிஷியன்ட், அதாவது ஒரு இன்டைரக்ட் மெஷர் ஆஃப் டென்சிட்டி அண்ட் சைஸ் அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. இதுவரையும் இதுவும் கொஸ்டினா கேட்கல. சோ 2025ல இது கொஸ்டினா கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்கு. அடுத்து நம்ம பார்க்க போற ஆர்கனல் சைட்டோஸ்கெலிட்டன். சைட்டோஸ்கெலிட்டன் அப்படின்றது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நெட்வொர்க் ஆஃப் filamentous proteinous structure. மறக்க கூடாது. நெட்வொர்க் ஆஃப் filamentous proteinous structure யாரு? சைட்டோஸ்கெலிட்டன். இதுல யாரெல்லாம் இருப்பாங்கன்னு கொஸ்டின் கேட்டா மைக்ரோடியூபியூல்ஸ், மைக்ரோஃபிலமெண்ட்ஸ், இன்டர்மீடியேட் ஃபிலமெண்ட்ஸ் இருக்கும் அப்படின்னு கொடுக்கலாம். இதுவும் இதுவரையும் QYQல கேட்டது கிடையாது. ஆனா இதனுடைய ஃபங்க்ஷன்ல கேட்டிருப்பாங்க. அதாவது இட் சப்போர்ட் மொட்டாலிட்டி அண்ட் மெயின்டெனன்ஸ் ஆஃப் தி செல்லுக்கு இது ரொம்ப அவசியம்னு சொல்லி 2023ல கேட்டிருப்பாங்க. பட் இதுவரையும் இதுல என்னெல்லாம் இருக்குன்னு கொஸ்டின் கேட்டதுல இத கிளியரா நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, ரைட். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஆர்கனல் சிலியா அண்ட் பிளாஜெல்லா. சிம்பிளா சொல்லணும்னா இந்த சிலியா அண்ட் பிளாஜெல்லா அப்படின்றது செல் மெம்பரேனுடைய அவுட் க்ரோத்ஸ் அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. ஏர் லைக் அவுட் க்ரோத்ஸ் ஆஃப் செல் மெம்பரேன். இதுவும் கொஸ்டினா கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 2025ல நம்ம ஒரு மேத்ஸ் டைப் ஆஃப் கொஸ்டின்ல இதை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சரி, இதனுடைய முக்கியமான கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எஸ் ப்ரோகேரியட்ல இருக்கிற மாதிரியே யூகேரியட்ல இருக்கும். பட் தே ஆர் குவைட் டிஃபரெண்ட்னு சொல்லியிருப்பாங்க. சரி, இதுல இதனுடைய சர்க்குலர் ஸ்ட்ரக்சர் நம்ம பார்க்கும்போது வெளியில பிளாஸ்மா மெம்பரேன் இருக்கும். உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய இடத்துக்கு ஆக்சோனீன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. மத்தபடி நீங்க இந்த இமேஜை பார்த்துக்கிட்டா போதும். இதுல 2 சென்ட்ரல் மைக்ரோடியூபியூல்ஸும்
அதை சுத்தி ரெண்டு சென்ட்ரல் ஷீட்டும் அண்ட் பெரிஃபெரல்ல பெரிஃபெரல் டியூப்லெட்ஸ், அதுக்கு மைக்ரோ டியூபியூல்ஸ் ஆர் டாப்லெட்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த டாப்லெட்ஸ் நம்பர் வந்து 9, இது வந்து 2. அப்போ 9+2 அரேஞ்ச்மெண்ட் இருக்கக்கூடிய ஆர்கனல் எதுன்னு நம்ம 2025ல क्वेश्चन எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகே, அண்ட் அதை தாண்டி ஒவ்வொரு மைக்ரோ டியூபியூல்ஸ்லயும் ஒரு ஸ்போக் இருக்கும். அந்த ஸ்போக் வந்து சென்ட்ரல் ஷீட்டோட கனெக்டடா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அண்ட் லாஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா the last two lines மட்டும். Both cilia and flagellum emerge from centriole-like structures called basal bodies. இந்த ஒரு ஸ்டேட்மெண்டா கொடுக்கலாம், இல்ல இந்த மாதிரியான ஸ்ட்ரக்சர் எந்த ஆர்கனலுக்கானதுன்னு கொஸ்டின் கேட்கலாம். அதனால கிளியரா நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் லாஸ்டா நம்ம வந்து இன்னொரு 2 ஆர்கனல் பார்க்க போறோம். அதுல சென்ட்ரோசோம் அண்ட் சென்ட்ரியோல் அப்படின்றது என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சென்ட்ரோசோம் அப்படின்ற ஆர்கனல் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 2 சிலிண்ட்ரிக்கல் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரக்சர் சென்ட்ரியோல்ஸ் இருக்கும். 2 சென்ட்ரியோல்ஸ் இருக்கும். ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் சரௌண்டட் பை amorphous pericentriolar material. amorphous pericentriolar material ஞாபகம் வச்சுக்கோங்க. ரெண்டுமே perpendicular to each other இப்படித்தான் இருக்கும்னு சொல்லியிருப்பாங்க. அண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம் is as organization like a கார்ட் வீல். அப்ப கார்ட் வீல் ஆர்கனைசேஷன் இருக்கக்கூடிய ஆர்கனல் எதுன்னு கேட்டா அது சென்ட்ரியோல் அண்ட் சென்ட்ரோசோம். கொஞ்சம் அனலைட்டிக்கலா போய் இது எந்த செல்லுல இருக்குன்னு கேட்டா அனிமல் செல் அப்படின்றது கொஞ்சம் யூனிக்கான கொஸ்டினா இருக்கும். இதுவும் நம்ம கொஸ்டினை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் 2025ல. ஓகே, அண்ட் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நியூக்ளியஸ். அப்கோர்ஸ் நியூக்ளியஸ்ல இருந்து ஆல்ரெடி 2-3 தடவை கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. ரிமைனிங் கண்டென்ட்டும் நான் சொல்லிடுறேன். இந்த சென்ட்ரியோல பத்தி பேசும்போது 9 evenly spaced பெரிஃபெரல் ஃபைப்ரில்ஸ் ஆஃப் டியூபுலின் புரோட்டீன் இருக்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க, டியூபுலின் புரோட்டீன் அப்படின்னா சென்ட்ரியோல்ன்றது மறந்துடாதீங்க. இந்த அரேஞ்ச்மெண்ட் 9+2 அரேஞ்ச்மெண்ட். ஆனா சிலியா பிளாஜெல்லால தான் 9+2 அரேஞ்ச்மெண்ட். இதுல ஒரு சென்ட்ரல் ஹப் இருக்கும், அதுவும் புரோட்டீனியஸ் ஆனது. அதுக்கப்புறம் ரேடியல் ஸ்போக்ஸ் இருக்கும், இதுவும் புரோட்டீனால ஃபார்ம் ஆயிருக்கும். அண்ட் ரொம்ப முக்கியம் இந்த இடத்துல பாருங்க, சென்ட்ரியோல் forms the basal body of cilia and flagella. So அங்க பார்த்தத திரும்பவும் இங்கும் கொடுத்திருப்பாங்க. and spindle fibers that gives rise to spindle apparatus. இது நம்ம செல் டிவிஷன்ல பார்ப்போம், அனிமல் செல்ஸ்ல மட்டும் தான் பார்ப்போம். ஓகே, நோட் பண்ணிக்கணும். அடுத்து வந்து நியூக்ளியஸ். நியூக்ளியஸை ஃபர்ஸ்ட் டைம் டிஸ்கிரைப் பண்ணது யாருன்னா ராபர்ட் பிரவுன் 1831. இதெல்லாம் கூட சம்டைம்ஸ் நமக்கு கொஸ்டினா வரலாம், நோட் பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்து குரோமாட்டின் பேர் வச்சது யாருன்னு கேட்டா ஃபிளமிங். ஓகே, ரைட். மத்தபடி நம்ம எல்லா கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சரையும் நம்ம படிச்சிருப்போம். பட் ஒரு கிராஸ் லுக், ஒரு குயிக்கா ஒரு 1 or 2 minutesல சொல்லிடுறேன். நியூக்ளியஸ் சரௌண்டட் பை டபுள் மெம்பரேன், அவுட்டர் அண்ட் இன்னர் மெம்பரேன். அதுல சின்ன சின்ன போர்ஸ் இருக்கும், அதுக்கு பேரு நியூக்ளியர் போர். அதுல ரெண்டுத்துக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த ஸ்பேஸ பெரி நியூக்ளியர் ஸ்பேஸ்ன்னு சொல்றோம். இது எவ்வளவுன்னு கேட்டா 10 to 50 நானோமீட்டர். இது கூட நமக்கு கொஸ்டினா வரலாம் 2025ல, நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்து இதுல நோட் பண்ண வேண்டிய இன்னொரு யூனிக்கான பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல ஒரு சர்க்குலர் ஸ்பெரிக்கல் ஸ்ட்ரக்சர் இருக்கும், அதுக்கு பேரு நியூக்ளியோலஸ். இந்த நியூக்ளியோலஸ் நம்பர் பாருங்க 2 இந்த இடத்துல எங்க இருக்கும்? ஓகே, 1 or 2 spherical bodies. ஓகே, 1 or more spherical bodies நியூக்ளியோலின்னு கொடுத்திருப்பாங்க. இதுவும் வந்து நம்ம இன்னும் கொஸ்டினா எக்ஸ்பெக்ட் பண்ணல, வரலாம். ஓகே, மத்தபடி இதுல நம்ம படிச்ச எல்லா பாயிண்ட்ஸுமே ஆல்ரெடி நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சதா இருக்கும். ஒரு நியூக்ளியஸ்ல குரோமாட்டின் இருக்கும், ஆர்என்ஏ இருக்கும், இந்த கண்டென்ட் எல்லாம் இருக்கும், நமக்கு தெரியும். சோ நியூக்ளியஸ்குள்ள நியூக்ளியோ பிளாசம் இருக்கும், அதுல நியூக்ளியோலஸ் இருக்கும், குரோமாட்டின் இருக்கும்னு சொல்லியிருப்பாங்க. அண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இதுதான், இந்த நியூக்ளியோலஸ் இருக்கு இல்லையா, இது வந்து பாருங்க இஸ் கண்டினியூஸ் வித் தி ரெஸ்ட் ஆஃப் தி நியூக்ளியோபிளாசம். இட் இஸ் நாட் எ மெம்பரேன் பவுண்ட் ஸ்ட்ரக்சர். இட் இஸ் நாட் எ மெம்பரேன் பவுண்ட் ஸ்ட்ரக்சர். மறக்க கூடாது, இதெல்லாம் இன்னும் கொஸ்டின் கேட்டதே கிடையாது. ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும்தான் PYQ நம்ம இங்க பார்க்கலாம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இஸ் த சைட் ஆக்டிவ் ரைபோசோமல் RNA சிந்தசிஸ். இந்த நியூக்ளியோலஸ் தான் RNA சிந்தசிஸ், ரைபோசோமல் RNA, அதாவது rRNA சிந்தசிஸ்க்கு தேவையான ஸ்ட்ரக்சர். பட் லாங் பேக் கேட்டிருக்காங்க, இது திரும்பவும் ரிப்பீட் ஆகலாம். சோ ரிப்பீட் ஆகும்போது இந்த கேரக்டர்ஸ் ஞாபகம் வச்சுக்கணும். சோ நியூக்ளியோலஸ் பத்தி என்னென்ன கொஸ்டின் கேட்பாங்கன்றது சொல்றேன். ஓகே, அண்ட் லார்ஜர் அண்ட் மோர் நியூமரஸ் நியூக்ளியோலே வந்து ஒரு செல்லுல புரோட்டீன் சிந்தசிஸ்க்கு தேவை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அண்ட் ஃபைனலி we will complete with the chromosome structures. ஓகே, நமக்கு தெரியும் what is chromosome. அதுல chromatin, primary construction, secondary construction இதெல்லாம் ஆல்ரெடி படிச்சிருப்போம். சென்ட்ரோமியருக்கு மேல கைனட்டோகோர்னு சொல்லக்கூடிய புரோட்டீனியஸ் ஸ்ட்ரக்சர், எங்க ஸ்பிண்டில் ஃபைபர் அட்டாச்ட் ஆகும், everything we discussed in
cell cycle and cell division. So what we must know here, இங்க என்ன தெரிஞ்சுக்கணும், what is the previous year question அப்படின்னா, there are 4 different type of structures. This classification is truly based on the position of centromere. So அதுபடி பார்த்தா metacentric, submetacentric, அப்புறம் acrocentric, telocentric. So ரெண்டும் ஈக்குவல் ஆர்ம்ஸா இருந்தா மெட்டாசென்ட்ரிக், ஒரு ஆர்ம் சின்னதாகவும் இன்னொன்னு பெருசா இருந்தா சப்மெட்டாசென்ட்ரிக், and one arm is extremely smaller, another one is extremely larger அப்படின்னா acrocentric, only one sideல மட்டும் ஆர்ம்ஸ் இருந்தா அது நம்ம என்னன்னு சொல்லுவோம், telocentric. So இது ஆல்ரெடி ஒரு தடவை ப்ரீவியஸ் இயர்ல மேட்ச் டைப் ஆஃப் கொஸ்டினா கேட்டிருந்தாங்க. ஸோ மறுபடியும் ரிப்பீட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. பட் என்ன பொறுத்தவரையும் நான் இந்த இடத்துல கொஸ்டின் எக்ஸ்பெக்ட் பண்றேன். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஒரு சில இடங்கள்ல குரோமோசோம்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நான் ஸ்டெய்னிங் செகண்டரி கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதையும் வந்து நம்ம இந்த இடத்துல கொஸ்டினை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் சின்னதா ஒரு ஃபிராக்மெண்ட் ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகும், அதுக்கு பேரு சேட்டலைட். ரைட், இது எல்லாத்தையும் தாண்டி மைக்ரோ பாடிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சின்ன சின்ன ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து ஆர்கனல்ஸ் வந்து செல்ஸ்ல இருக்கும். இது என்னன்னு கொடுத்திருப்பாங்க அப்படின்னா மெம்பரேன் பவுண்ட் மினியூட் வெசிகல்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சோ வெசிகல்ஸ் அப்படின்னா சர்க்குலர் ஸ்ட்ரக்சர்ஸ்ல இருக்கும்னு அர்த்தம். இதுல வேரியஸ் என்சைம்ஸ் இருக்கும், ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுல வந்து மெம்பரேன் பவுண்டா இருக்கும், வெசிகல் ஷேப்ல இருக்கும், அண்ட் என்சைம்ஸ் இருக்கும். போத் பிளான்ட் அண்ட் அனிமல் செல்ஸ்ல இருக்கும். அனிமல்ஸ்ல மட்டும்தான் இருக்கும், பிளான்ட்ஸ்ல மட்டும்தான் இருக்குன்னு சொன்னா ஸ்டேட்மெண்ட் தப்பாயிடும். சோ இதுவும் நம்ம இந்த இடத்துல 2025ல கொஸ்டினா வரலாம்னு யோசிச்சிருக்கோம். சோ இந்த லெசனை கம்ப்ளீட்டா எல்லாமே வந்து அனலைஸ் பண்ணி எங்கெல்லாம் கொஸ்டின்ஸ் கேட்பாங்கன்னு சொல்லியிருக்கேன். சோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்குன்னா வேற எந்த ஒரு லெசனுக்கு உங்களுக்கு இந்த மாதிரி குயிக் ரிவிஷன் வீடியோ வேணும்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச்.